வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நேர்மையா பதில் சொல்லுங்க. கடைசியா எப்போ நீங்க படுக்கையில படுத்த உடனே எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா கண்ணை மூடி தூங்குனீங்க? நினைவு இருக்கா? இல்லையா? படுத்தா தூக்கம் வருதா? இன்னைக்கு நம்மள பல பேரோட நிலைமை இப்படி இருக்கு. ராத்திரி 11 மணி ஆகும், 12 மணி ஆகும், ஏன் விடியற்காலை 2 மணி கூட ஆகும். ஆனா கண்ணுல தூக்கம் இருக்காது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பதற்றம், யாரோ நம்மளை ஏமாத்திட்டாங்களேங்கிற வலி, இதையெல்லாம் யோசிச்சு அந்த இருட்டு அறையில தனிமையில தவிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? பணத்துக்காக ஓடுறோம், பேருக்காக ஓடுறோம். ஆனா நிம்மதியான ஒரு 6 மணி நேர தூக்கத்துக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அன்றைய காலத்துல நம்ம முன்னோர்கள் ஒரு மரத்தடியில கூட நிம்மதியா தூங்குனாங்க. ஆனா இன்னைக்கு ஏசி ரூம் இருக்கு, பஞ்சு மெத்தை இருக்கு. ஆனா அந்த நிம்மதியான தூக்கம் மட்டும் எங்க போச்சுன்னு தெரியல. போனை நோண்டிக்கிட்டே இருக்கும். அந்த நீல நிற வெளிச்சம் நம்ம கண்ணை மட்டும் இல்ல, நம்ம நிம்மதியும் சேர்த்து தான் எரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏமாற்றங்கள், துரோகங்கள், தோல்விகள், இதையெல்லாம் சுமந்துக்கிட்டு படுக்கைக்கு போனா தூக்கம் எப்படி வரும்? ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. பெரும்பாலான பிரச்சனைக்கு தீர்வு சின்ன சின்ன கதைகளில் தான் ஒளிஞ்சிருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாத வசதிகளே இல்லை. ஆனா அவருக்கு ஒரு பெரிய குறை. பல வருஷமா அவருக்கு தூக்கமே வரல. தூக்க மாத்திரை போட்டாதான் கொஞ்ச நேரம் தூங்குவாரு. ஒரு நாள் அவர் ஒரு துறவியை சந்திச்சு, சாமி, என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா தூக்கம் மட்டும் இல்ல, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாரு. அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா உன்னோட உடல் எங்க படுக்கணும், உன்னோட மனசு எங்க இருக்கணுங்கிற ரகசியம் உனக்கு தெரியலன்னு சொன்னாரு. அந்த ரகசியத்தை தான் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அன்னைக்கே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, தூக்கம்ங்கிறது வெறும் ஓய்வு கிடையாது, அது ஒரு தவம். நீங்க படுக்கையில இடது பக்கம் படுக்கிறதுல ஆரம்பிச்சு உங்க தலையை எந்த திசையில வச்சு படுக்கிறீங்க வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவுல தூக்கத்தை பத்தி விவேகானந்தர் சொன்ன அந்த 12 அற்புதமான வழிமுறைகளை தான் பார்க்க போறோம். இதை நீங்க சரியா கடைபிடிச்சா உங்க மன அழுத்தம் காணாம போகும், இழந்த நம்பிக்கை மறுபடியும் வரும், உங்க உடல் ஆரோக்கியம் வேற லெவல்ல மாறும். முக்கியமா நாளைய எதிர்கொள்ற அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு தூக்கத்துல இருந்து தான் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா இல்ல ஹாப்பியா இருக்கீங்களா? அத ஒரு வார்த்தையில கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கவலைகளை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டிட்டு ஒரு நிம்மதியான மனசோட இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விருந்தாளியா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி குடும்பத்துல உறுப்பினராயிருங்க. இது போல இன்னும் சக்தி வாய்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். விதி 1, இடது பக்கம் சரிந்து படுத்தல். மக்களே, இடது பக்கம் சரிந்து படுத்தல், இத கேட்ட உடனே உங்களுக்கு தோணலாம், என்னங்க இது, படுக்கிறதுல என்ன இடது என்ன வலது, தூக்கம் வந்தா அப்படியே படுக்க வேண்டியதுதானேன்னு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பல பேருக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நெஞ்சு எரிச்சல், சரியான ஜீரணம் இல்லாமை, அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த சாப்பாடு எப்படி செரிக்கப்படுதுங்கிறதும் முக்கியம். சுவாமி விவேகானந்தர் எதை சொன்னாலும் அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். உன் உடல் ஒரு கோவில், அதை நீ சரியா பராமரிக்கணும். அந்த உடலை பராமரிக்கிற முதல் படியே இந்த இடது பக்க தூக்கம். யோசிச்சு பாருங்க, நம்ம வயிறு நம்ம உடம்போட இடது பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. நீங்க வலது பக்கம் சரிஞ்சு படுக்கும்போது வயிற்றுல இருக்கிற அந்த அமிலங்கள் தப்பான திசையில போய் உங்களுக்கு நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கும். ஆனா இடது பக்கம் படுக்கும்போது அந்த ஆசிட் கரெக்டா அதோட இடத்துல தங்கி ஜீரணத்தை வேகப்படுத்தும். ஆயுர்வேதத்துல இத வாம குச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது இடது பக்கம் சாய்ந்து ஓய்வெடுத்தல். விவேகானந்தர் போன்ற மகான்கள் இதையெல்லாம் சும்மா சொல்லல, அவங்க யோக முறையில மூச்சை கவனிச்சவங்க. இடது பக்கம் படுக்கும்போது நம்ம உடம்புல சூரிய நாடி இயங்க ஆரம்பிக்கும். இது உடம்புக்கு தேவையான வெப்பத்தை தந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இன்னைக்கு நம்ம ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறவங்களோ இல்ல ஓயாம உழைக்கிறவங்களோ அவங்களுக்கு இருக்கிற பெரிய வலி உடல் சோர்வு.
இந்த ஒரு சின்ன மாற்றத்தை உங்க படுக்கையில செஞ்சு பாருங்க. உங்க உடம்புல ஒரு புது எனர்ஜி வர்றதை நீங்களே உணர்வீங்க. மக்களே, கொஞ்சம் மனசார யோசிங்க. நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காகத்தானே. ஆனா ராத்திரி படுக்கையில படுக்கும்போது அந்த நிம்மதி இல்லாம உடம்பு வலியோடும் மன கவலையோடும் படுத்தா நாம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ ராத்திரிகள் நாம புரண்டு புரண்டு படுத்திருப்போம். ஏதோ ஒரு ஏமாற்றம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தை நம்மளை காயப்படுத்தி இருக்கும். அந்த நேரத்துல உங்க உடம்பையாவது நீங்க சரியா கவனிச்சுக்க வேண்டாமா? விவேகானந்தர் சொல்றாரு, உன்னை நீயே பலவீனன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய பாவம். உங்க உடம்ப பலவீனப்படுத்திக்காதீங்க. இடது பக்கம் சரிஞ்சு படுக்கிறது உங்களை உடல் ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாவும் ஒரு நிலைப்படுத்தும். உங்க இதயம் இடது பக்கம் இருக்கு, அதுக்கு அழுத்தம் கொடுக்காம சீரான ரத்த ஓட்டம் போறதுக்கு இந்த முறை வழிவகுக்கும். இதயம் நிம்மதியா துடிச்சா மனசும் நிம்மதியா இருக்கும். நிறைய பேர் கேப்பீங்க, தூக்கத்துல நாம எப்படி இடது பக்கம் படுக்கிறோன்னு நமக்கே தெரியாதேன்னு. உண்மைதான், ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழக பழக சரியாயிடும். தூங்க போகும்போது இடது பக்கம் சாய்ந்து படுக்க ஆரம்பிங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு தலையணைய வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு வலது பக்கம் திரும்புறத தவிர்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற பல நோய்களுக்கு காரணம் நம்ம உடம்போட கழிவுகள் சரியா வெளியேறாதது தான். இடது பக்கம் படுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சூப்பரா வேலை செஞ்சு நச்சுக்களை வெளியேற்றும். காலையில நீங்க எந்திரிக்கிறப்போ அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கே இதை முயற்சி பண்ணி பாருங்க. இது வெறும் ஒரு தூக்க முறை இல்ல, இது உங்களுக்கான ஒரு சுய அன்பு. சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த முதல் விதியே இவ்வளவு ஆழமானதுன்னா மற்ற 12 விதிகள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சின்ன சேலஞ்ச். இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போகும்போது இடது பக்கம் சரிஞ்சு படுத்துட்டு நாளைக்கு காலையில உங்க உடம்பு எப்படி உணருதுன்னு வந்து இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு கமெண்ட் இன்னும் பல பேருக்கு ஒரு உந்துதலா இருக்கும். இந்த வீடியோல 4வது விதி இருக்கு. அதுதான் உங்க வாழ்க்கையோட மொத்த எனர்ஜியையும் தீர்மானிக்க போகுது. அது என்னன்னு அடுத்தடுத்து விரிவா பார்ப்போம். இப்ப விதி 2 பார்க்கலாம் வாங்க. விதி 2, கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தல். மக்களே, முதல் விதியில எந்த பக்கம் சரிஞ்சு படுக்கணும்னு பார்த்தோம். இப்போ 2வது விதி, இது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது உங்க மூளை சம்பந்தப்பட்டது. நாம எங்க படுக்கிறோங்கிறத விட நம்ம தலையை எந்த திசையில வச்சு படுக்கிறோங்கிறது நம்ம வாழ்க்கையோட வெற்றியையே தீர்மானிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னங்க இது, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையான்னு சில பேருக்கு தோணலாம். ஆனா சுவாமி விவேகானந்தர் ஒருபோதும் அறிவியலுக்கு புறம்பான எதையும் சொல்ல மாட்டார். பூமிக்கு ஒரு காந்த விசை இருக்கு, அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு காந்த விசை இருக்கு. இந்த 2 விசையும் ஒண்ணுக்கொன்னு சரியா ஒத்து போனாதான் நம்ம மூளைக்கு சரியான ஓய்வு கிடைக்கும். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கா? யார்கிட்டையாவது சண்டை போடணும்னு தோணுதா? எதையோ இழந்த மாதிரி ஒரு வெறுமை இருக்கா? அப்போ நீங்க உங்க தலைய தப்பான திசையில வச்சு படுக்கிறீங்கன்னு அர்த்தம். விவேகானந்தர் சொல்றாரு, ஞானம் தேடுறவனுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் உகந்த திசை கிழக்குன்னு என்றார். ஏன்? சூரியன் உதயமாகிற திசை கிழக்கு. அந்த திசையில இருந்துதான் பிரபஞ்சத்தோட ஆற்றல் உலகத்துக்கு வருது. நம்ம மூளைங்கிறது ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ராத்திரி நீங்க தூங்கும்போது உங்க மூளை ரீசார்ஜ் ஆகும். நீங்க கிழக்கு திசையில தலை வச்சு படுக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நேரா உங்க உச்சி மண்டை வழியா உடம்புக்குள்ள இறங்கும். இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். மாணவர்கள், போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க, புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான சிந்தனை வேணும் இல்லையா? அந்த தெளிவு வேணும்னா உங்க மூளைக்கு குளிர்ச்சியும் சரியான இரத்த ஓட்டமும் தேவை. அதை இந்த கிழக்கு திசை கொடுக்கும். நீங்க ராத்திரி முழுக்க அந்த காந்த விசைக்கு ஏத்த மாதிரி படுக்கும்போது உங்க நினைவாற்றல் அபாரமா வளரும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங், அதாவது சரியான முடிவை எடுக்க முடியாம தவிக்கிறது. லவ் ஃபெயிலியர், வேலை போயிடுமோங்கிற பயம், கடன் தொல்லை, இதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தலை பாரமாகிடுது. விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, உன் மனசை நீ அடக்கலன்னா அது உன்னை அழிச்சிடும்னு சொன்னார். உங்க மனசை அடக்கிறதுக்கு தூக்கமும் ஒரு கருவி.
நீங்க கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது உங்க தூக்கம் ஒரு தியானமா மாறுது. யோசிச்சு பாருங்க, நேத்து ராத்திரி நீங்க சரியா தூங்கலனா இன்னைக்கு நாள் முழுக்க உங்களால ஒரு வேலையையும் உருப்படியா செய்ய முடியாது. எரிச்சலா வரும், மத்தவங்க மேல கோபம் வரும், இதனால உங்க உறவுகள் பாதிக்கும். ஒரு சின்ன திசை மாற்றம், உங்க ரூம்ல உங்க கட்டிலை கிழக்கு நோக்கி திருப்புறதுனால உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னா அதை ஏன் செய்யக்கூடாது? மக்களே, இதை பேசுறதுக்கு முன்னாடி நானே இதை செஞ்சு பார்த்திருக்கேன். முன்னாடி நான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது கெட்ட கனவுகள் வரும், அடிக்கடி விழிப்பு வரும். ஆனா கிழக்கு பக்கம் மாறின பிறகு அந்த அமைதியை என்னால உணர முடிஞ்சது. நம்ம முன்னோர்கள் வாஸ்துன்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்ப நாம செட் பண்ணிக்கணும். விவேகானந்தர் ஒரு வீர துறவி. அவர் எதையும் சோதிக்காம சொன்னது இல்ல. அவரோட சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ரகசியம் இதுதான். நீ எந்த திசையை நோக்கி தூங்குறியோ அந்த திசையில இருந்துதான் உன் நாளைய விடியல் ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கே உங்க வீட்ல நீங்க எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறீங்கன்னு பாருங்க. வடக்கு பக்கம் இருந்தா உடனே மாத்துங்க. கிழக்கு பக்கம் தலை வச்சு படுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு உங்க மனசுல என்ன மாற்றம் தெரியுதுன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். ப்ரோ, எங்க வீட்ல கிழக்கு பக்கம் இடம் இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு சில பேர் கேட்பீங்க. கவலையே படாதீங்க. கிழக்குக்கு அடுத்தபடியா ஒரு திசை இருக்கு, அதுவும் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். அதுதான் விதி 3, தெற்கு திசையில் தலை வைத்தல். தெற்கு திசையில் தலை வச்சு படுத்தா ஆயுள் கூடும்னு சொல்றாங்க. அது எப்படி? யமன் திசைன்னு சொல்றாங்களே, அது எந்த திசை? அங்க தலை வச்சு படுக்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாங்க, அடுத்தடுத்து பார்ப்போம். விதி 3, தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தல். மக்களே, 3வது விதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம வீட்ல பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்காதரா, அது யம தர்மராஜா இருக்கிற திசை, அங்க தலை வச்சா ஆயுள் குறைஞ்சிடும்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் போன்ற மகான்களும் நவீன அறிவியலும் என்ன சொல்லுதுன்னா, தெற்கு திசை தான் மனிதர்கள் தூங்குவதற்கு மிகச்சிறந்த திசை. என்னடா இது, இவ்வளவு நாள் சொன்னதுக்கு அப்படியே எதிராயிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம பயப்படுற அந்த திசை தான் நம்ம உடம்புக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க போகுது. ஏன்னா இது உங்க இதயம் சம்பந்தப்பட்டது. உங்க இதய துடிப்பு அமைதியாகி இரத்த ஓட்டம் சீராகி நிம்மதியான உறக்கம் வரணும்னா இந்த தெற்கு திசை தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்ப கொஞ்சம் அறிவியல் பூர்வமா யோசிப்போம். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா கவனமா கேட்டா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியும். நம்ம பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம். பூமியோட வடதுருவம் மேலே இருக்கு, தென் துருவம் கீழே இருக்கு. காந்த அலைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயுது. நம்ம உடம்புலையும் ஒரு காந்த விசை இருக்கு. நம்ம தலை தான் வடக்கு, நம்ம கால் தான் தெற்கு. இப்போ நீங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது பூமியோட வடக்கும் உங்க உடம்போட வடக்கும் மோதிக்கும். இதனால உங்க மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகமா பாயும். இதுதான் தூக்கத்துல வர்ற கெட்ட கனவுகள், தலைவலி, மன அழுத்தத்துக்கு காரணம். ஆனா நீங்க தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது பூமியோட காந்த விசையும் உங்க உடம்போட காந்த விசையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணக்கமாக ஆறும். இதனால உங்க இதயத்தோட வேலைப்பழு குறையும். இதயம் ரொம்ப ரிலாக்ஸா துடிக்கும். ஒரு மிஷின் நிதானமா ஓடுனா எப்படி அதிக நாள் உழைக்குமோ அப்படித்தான் உங்க இதயமும் ஆயுளும் அதிகமாகும். யோசிச்சு பாருங்க மக்களே, இன்னைக்கு நம்மள பல பேருக்கு ஏன் 30 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது? ஏன் பிபி அதிகமாகுது? ஏன்னா நம்ம தூங்குற முறையே சரியில்லை. ராத்திரி முழுக்க நம்ம மூளைக்குள்ள ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு இஎம்ஐ கட்டணுமே, பாஸ் திட்டுவாரே, பிசினஸ்ல நஷ்டம் வந்துடுச்சேன்னு நம்ம மனசு அலைப்பாயுது. இந்த மாதிரி நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆற்றலுக்கு எதிராக நாம படுக்கும்போது அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. விவேகானந்தர் சொல்றாரு, உடல் நலம் இல்லாம உன்னால ஆன்மீகத்திலையும் ஜெயிக்க முடியாது, லௌகீகத்திலையும் ஜெயிக்க முடியாது. உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு ஒரு ஆழ்ந்த உறக்கம். அந்த உறக்கத்தை தெற்கு திசை உங்களுக்கு கொடுக்கும். தெற்கு நோக்கி படுக்கிறவங்க காலையில எழும்போது ரொம்ப அமைதியா இருப்பாங்க. தேவையில்லாத கோபம் வராது. அந்த ஒரு அமைதி தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. மக்களே,
இன்னைக்கே உங்க பெட்ரூமை ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நிறைய வீடுகள்ல இட வசதி கம்மியா இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பாருங்க. உங்க தலைய தெற்கு பக்கம் திருப்பி வச்சு ஒரு 3 நாள் தூங்கி பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற அந்த பாரமான உணர்வு குறைய ஆரம்பிக்கும். தூக்க மாத்திரை இல்லாமலேயே உங்களால தூங்க முடியும். விவேகானந்தர் எப்பவுமே இயற்கையோட இணைந்து வாழ சொன்னாரு. இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காந்த விசைய நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். யமனோட திசைன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம உடம்ப சீராக்குற ஆயுள் திசை. சகோதர சகோதரிகளே, இன்னையிலிருந்து இந்த தெற்கு திசை ரகசியத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்டையும் இதோட அறிவியலை எடுத்து சொல்லுங்க. அவங்க பயத்தை போக்குங்க. இப்ப சொன்ன இந்த அறிவியல் காரணம் உங்களுக்கு புரியும்படி இருந்துச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த உண்மையை எடுத்துட்டு போக உதவும். நம்ம இப்ப 3 முக்கியமான விதிகளை பார்த்துட்டோம். இடது பக்கம் படுக்கிறது, கிழக்கு பக்கம் தலை வைக்கிறது, தெற்கு பக்கம் தலை வைக்கிறது. ஆனா எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாத ஒரு தப்பு இருக்கு. அதுதான் 4வது விதி. அந்த தப்பை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க மத்த எல்லா விதியையும் கடைபிடிச்சும் பலன் இல்லாம போயிடும். உங்க இரத்த ஓட்டத்தையே பாதிக்கக்கூடிய அந்த பயங்கரமான தவறு என்ன? வாங்க பாப்போம். விதி 4, வடக்கு திசையை தவிர்த்தல். மக்களே, இதுவரைக்கும் நாம எதை செய்யணும்னு பார்த்தோம். ஆனா இப்போ பார்க்க போற இந்த 4வது விதி, இது எதை செய்யவே கூடாதுங்கிற ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, அறியாமைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம்னு சொன்னார். நாம தெரியாம பண்ற ஒரு சின்ன தப்பு நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி மெல்ல மெல்ல சிதைக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கத்துல திடீர்னு மூச்சு திணறல் வருது, பயங்கரமான கெட்ட கனவுகள் வருது, காலையில எழுந்திருச்ச உடனே தலை பயங்கரமா வலிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு டாக்டர் கிட்ட போனா அவங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி நீங்க படுக்கிற திசை ஒரு பெரிய வில்லனா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா மக்களே, அதுதான் வடக்கு திசை. ஏன் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது? இதுல இருக்கிற அந்த ஆபத்தான ரகசியம் என்ன? இப்போ ஒரு சின்ன அறிவியல் உண்மை. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துல இரும்பு சத்து இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? காந்தம் இரும்பை இழுக்குங்கிறதும் நமக்கு தெரியும். பூமியோட வடதுருவம் ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி கொண்டது. நீங்க வடக்கு நோக்கி தலை வச்சு படுக்கும்போது பூமியோட அந்த பயங்கரமான காந்த விசை உங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை, குறிப்பா உங்க மூளையை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம மூளையில இருக்கிற ரத்த நாளங்கள் ஒரு முடியை விட மெல்லிசானது. ராத்திரி முழுக்க அந்த காந்த விசை ரத்தத்தை மூளைக்குள்ள அதிகமா தள்ளுனா என்ன ஆகும்? மூளையில அழுத்தம் அதிகமாகும். இதனால தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறவங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர்றதே இல்லை. மூளை ஒரு விதமான அலர்ட் மோட்லயே இருக்கும். இதனால மூளையில இரத்த கசிவு, ஸ்ட்ரோக் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நவீன மருத்துவம் இன்னைக்கு எச்சரிக்குது. நம்ம முன்னோர்களும் விவேகானந்தரும் இதை அன்னைக்கே சொல்லிட்டாங்க. மக்களே, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, டிப்ரெஷன். எப்ப பார்த்தாலும் ஒரு சோகம், ஏமாற்றம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே மனசு உடைஞ்சு போயிடுது. இதெல்லாம் ஏன் நடக்குது? உங்க மூளைக்கு சரியான ஓய்வு கிடைக்காதப்போ உங்க செரட்டோனின் என்கிற மகிழ்ச்சியான ஹார்மோன் சுரக்காது. வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது உங்க நரம்பு மண்டலம் பயங்கரமா பாதிக்கப்படுது. ராத்திரி முழுக்க உங்க ஆழ் மனசு ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். விவேகானந்தர் சொல்றாரு, உன் மனசு ஒரு குரங்கு மாதிரி, அதை நீ அடக்கி ஆளணும். ஆனா நீங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா அந்த குரங்குக்கு இன்னும் கொஞ்சம் போதை ஏத்துன மாதிரி ஆகிடும். மனசு அலைபாயும், தெளிவான முடிவெடுக்க முடியாது. வாழ்க்கையில தோத்து போயிட்டோமோங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்களை ஆட்கொள்ளும். இது வெறும் தூக்கம் இல்லை மக்களே, இது உங்க மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 15 மணி நேரம் உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற அந்த 6 மணி நேர ஓய்வு உங்களுக்கு துரோகம் பண்ணுதுன்னா அது எவ்வளவு பெரிய வலி. நம்மள பல பேர் தெரியாம தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வடக்கு பக்கம் தலை வச்சா என்ன, படுத்தா தூக்கம் வருது, தூங்குறேன்னு சொல்லலாம். ஆனா அந்த தூக்கம் உங்களை மெல்ல மெல்ல பலவீனமாக்குது. விவேகானந்தர் ஒரு வீரமான இளைஞனை நினைச்சார். அந்த வீரம் வரணும்னா உங்க உடம்புல ஒரு தேஜஸ் இருக்கணும். அந்த தேஜஸை இந்த வடக்கு திசை உறிஞ்சிடும். அதனால தான் இந்திய கலாச்சாரத்துல இறந்தவர்களோட உடலை மட்டும் தான் வடக்கு பக்கம் தலை வச்சு வைப்பாங்க. ஏன்னா அந்த உயிர் இருக்காது.
உயிர் இருக்கிற நாம ஏன் அந்த திசையை தேர்ந்தெடுக்கணும்? சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சபதம் எடுப்போம். இனிமே நான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். உங்க வீட்ல யாருக்காவது அடிக்கடி கெட்ட கனவுகள் வந்தாலோ இல்ல தூக்கத்துல பயந்து எழுந்திருச்சாலோ முதல்ல அவங்க எந்த திசையில படுக்கிறாங்கன்னு செக் பண்ணுங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா இது ஒரு உயிரை காக்கிற விஷயம். இது பல பேரோட அறியாமையை நீக்க உதவும். இப்போ திசைகளை பத்தி பார்த்துட்டோம். ஆனா திசை மட்டும் போதாது. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்? ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்கு. அதுதான் விதி 5, மனதை ஒருங்கிணைத்தல். தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 5 நிமிஷம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க அடுத்த நாளை தீர்மானிக்கும். அது என்ன ரகசியம்? வாங்க பார்ப்போம். விதி 5, மனதை ஒருங்கிணைத்தல். நாம இதுவரைக்கும் உடம்பு எந்த பக்கம் இருக்கணும், தலை எந்த திசையில இருக்கணும்னு பார்த்தோம். ஆனா இப்போ உங்க ஆழ் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கே இருக்கணும்னு பார்க்க போறோம். நீங்க படுக்கையில படுத்து உங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி 5 நிமிஷம் அது சாதாரண நேரம் இல்லை, அது ஒரு மேஜிக். அந்த 5 நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையே. நம்மள பல பேர் அந்த நேரத்துல என்ன பண்றோம்? போன நோன்றோம். யாரோ போட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவன் ஜாலியா இருக்கான், நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு பொறாமப்படுறோம். இல்லைனா இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்த சண்டையை நினச்சி லவ் பிரச்சனையை நினச்சி அழறோம். மக்களே, நீங்கள் அழற முகத்தோடவும் வலியோடவும் தூங்க போனால் உங்கள் ஆழ்மனசு அந்த பாதாளத்துக்கே உங்களை கூட்டிட்டு போகும். சுவாமி விவேகானந்தர் ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பாவியா, தோத்து போனவனா, ஒன்றும் இல்லாதவனா நினைச்சிட்டு தூங்குனா உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அப்படியே மாறிடும். நீங்க படுக்கையில படுத்த உடனே உங்க மனசை ஒருங்கிணைக்கணும். விவேகானந்தர் சொல்ற அந்த ஒரு மந்திரம், நானே அந்த பரம்பொருள், நான் பலமானவன், எனக்கு அழிவில்லை. இது ஏதோ சாமியார்கள் சொல்ற விஷயம்னு நினைக்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ உண்மை. உங்க மனசு ஒரு களிமண் மாதிரி. தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பக்குவத்துல இருக்கும்போது நீங்க எதை அதுல விதைக்கிறீங்களோ அதுதான் அடுத்த நாள் காலையில முளைக்கும். நாளைக்கு என் வாழ்க்கை மாறப்போகுது, நான் ஒரு வெற்றியாளன்னு விதைச்சிட்டு தூங்குங்க. உங்க ஆழ்மனசு ராத்திரி முழுக்க அதுக்கான வேலையை செய்யும். மக்களே, இன்னைக்கு நிறைய பேரு தலையெண்ணெய் நனைகிற அளவுக்கு அழுதுகிட்டே தூங்குறாங்க. என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு அந்த வலியையே சுமந்துட்டு போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குப்பையை தூக்கிக்கிட்டு உங்க பெட்ரூம்குள்ள போவீங்களா? மாட்டினேல்ல. அப்புறம் ஏன் மற்றவங்க கொடுத்த கசப்பான வார்த்தைகளையும் துரோகங்களையும் மனசுக்குள்ள சுமந்துட்டு போய் உங்க படுக்கையில வைக்கிறீங்க? படுக்கையில படுக்கும்போது இன்னைக்கு நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஒரு பழைய கனவு, நாளைக்கு எனக்கு ஒரு புது பிறவின்னு நினைங்க. உங்களை காயப்படுத்தின எல்லாரையும் அந்த நிமிஷம் மன்னிச்சிடுங்க. அது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. உங்க மனசு பாரம் இல்லாம இருந்தாதான் உங்க ஆத்மா நிம்மதியா ஓய்வெடுக்கும். விவேகானந்தர் சொல்ற அந்த உயர்ந்த சிந்தனை அந்த நேரத்துல தான் உங்களுக்கு தேவை. இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்கு. படுக்கையில படுத்த உடனே உங்க மூச்சை மெதுவா கவனிங்க. ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசிங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு டீ வாங்கி தந்தாரே, என் குழந்தை வந்து என் மேல விழுந்ததே, இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களை நினைச்சு நன்றியோட கண்ணை மூடுங்க. எந்த ஒரு தீய சக்தியும் என் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது, நான் ஒரு ஒளின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஒருங்கிணைப்பு உங்க முகத்துல ஒரு தேஜஸை கொண்டு வரும். காலையில நீங்க எழுந்திருக்கும் போது அலாரம் அடிக்காமலே ஒரு புத்துணர்ச்சியோட எழுந்திருப்பீங்க. ஏன்னா உங்க மனசு ஒரு போர்க்களத்துல இல்ல, ஒரு அமைதியான கடல்ல ஓய்வெடுத்துட்டு வந்திருக்கு. சகோதர சகோதரிகளே, இன்னையிலிருந்து அந்த கடைசி 5 நிமிஷத்தை ஃபோனுக்காகவோ இல்லை கவலைக்காகவோ செலவு பண்ணாதீங்க. உங்களை நீங்களே செதுக்க பயன்படுத்துங்க. நம்ம உடம்புல ஓடுற உயிர் சக்தி. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்றது மூலமா உங்க உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியையும் உங்களால சீராக்க முடியும். அதுதான் விதி 6, பிராண சக்தி. ஒரு 2 நிமிஷம் பண்ணக்கூடிய அந்த பயிற்சி என்ன? வாங்க பார்ப்போம். விதி 6.
பிராண சக்தியை சீர்படுத்துதல். இது ஒரு ரகசிய சாவி. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கு. அதுதான் பிராணன், அதாவது உங்க மூச்சு காற்று. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, பிராணாயாமம் என்பது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, அது பிரபஞ்ச சக்தியை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது. யோசிச்சு பாருங்க, நீங்க கோபமா இருக்கும்போது உங்க மூச்சு எப்படி இருக்கும்? வேகமா சீரட்டமா இருக்கும் இல்லையா? அதே நீங்க ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருக்கும்போது உங்க மூச்சு மெதுவா ஆழமா இருக்கும். நம்ம உடம்பு படுக்கையில இருக்கு, ஆனா நம்ம பிராணசக்தி ஒரு போராட்ட களத்துல இருக்கு. உங்க மூச்சை நீங்க கவனிக்காம தூங்க போறது ஒரு காரை ஆஃப் பண்ணாமலேயே பெட்ரோல் போடுற மாதிரி. அது வீண். மக்களே, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இதை செஞ்சா உங்க நரம்பு மண்டலம் அப்படியே ரிலாக்ஸ் மோடுக்கு மாறிடும். விவேகானந்தர் சொல்லி கொடுத்த அந்த பிராணாயாமம் முறையில ஒரு எளிய வடிவம் தான் இது. படுக்கையில அமர்ந்து மெதுவா மூச்சை உள்ள இழுங்க, ஒரு 4 வினாடிகள். அப்புறம் ஒரு 7 வினாடிகள் மூச்சை உள்ளேயே நிறுத்தி வைங்க. அப்புறம் ஒரு 8 வினாடிகள் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. இதை நீங்க ஒரு 5 முறை செஞ்சா போதும். உங்க ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜன் அளவு சீராகும். உங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் போகும், இப்போ ஆபத்து எதுவும் இல்லை, நீ நிம்மதியா தூங்கலாம்னு. இன்னைக்கு இருக்கிற ஆங்ஸைட்டி பிரச்சனைக்கு இதுதான் நிரந்தர தீர்வு. மாத்திரை போட்டு தூங்குறதை விட உங்க மூச்சை வச்சே தூக்கத்தை வரவழைக்க முடியும். ஒரு மொபைல் போனை நாம சார்ஜ் போடுறோம் இல்லையா? எதுக்காக? நாளைக்கு அது வேலை செய்யணும்னு. அதே மாதிரி தான் உங்க உடம்பும். நீங்க அரைகுறையான மூச்சோடு படபடப்போட தூங்குனா உங்க பேட்டரி 20% தான் சார்ஜ் ஆகும். அதனால தான் காலையில எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிச்சாதான் எனக்கு வேலை ஓடும்னு சொல்றீங்க. விவேகானந்தர் ஒரு இரும்பு மனிதர் மாதிரி இருந்தாரு. அவரோட அந்த ஆற்றலுக்கு காரணம் அவரோட பிராண சக்தியை அவர் கட்டுப்படுத்தினது தான். தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மூச்சை சீராக்குறது மூலமா நீங்க பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த மகா சக்தியோட கனெக்ட் ஆகுறீங்க. இதெல்லாம் எப்படி பண்றது? எனக்கு இதெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. மூச்சு விடுறது உங்களுக்கு தெரியாதா என்ன? அதை கொஞ்சம் கவனமா விடுங்க, அவ்வளவுதான். அந்த அமைதியான மூச்சு உங்க ஆழ் மனசுல இருக்கிற காயங்களை ஆற்றும். யாரோ உங்களை ஏமாத்தின அந்த வலி உங்க மூச்சு சீராகும் போது மெல்ல மெல்ல கரையும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக, உங்க உடம்புக்காக ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் கூடவா உங்களால ஒதுக்க முடியாது? நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க மன உறுதியோட இருந்தாதான் உங்க கனவுகளை அடைய முடியும். இந்த மூச்சு பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டிசிப்ளினை கொண்டு வரும். விவேகானந்தர் கேட்டது ஒரு வீரமான இளைஞர் கூட்டத்தை. அந்த வீரத்துக்கு தேவை ஒரு அமைதியான ஆற்றல் மிக்க பிராணன். இன்னைக்கு நைட்டு படுக்கும்போது நான் மூச்சை இழுக்கிறப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல சக்தியும் எனக்குள்ள வருது, நான் மூச்சை வெளியே விடுறப்போ என் கவலைகள் எல்லாம் வெளியேறுதுன்னு நினைச்சிட்டு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடக்கும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த பிராணசக்தி ரகசியத்தை முயற்சி பண்ணி பாருங்க. இதை பத்தி இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லையே, கேள்விப்பட்டதில்லைன்னு தோணுதுன்னா உங்க அனுபவத்தை நாளைக்கு வந்து சொல்லுங்க. ஆனா இதை எல்லாம் விட ஒரு பெரிய அரக்கை இருக்கான், அதுதான் பயம். இருட்டை பார்த்தா பயம், தனிமையை பார்த்தா பயம், கனவுல ஏதோ வருமோன்னு பயம். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் உங்க தூக்கம் முழுமையடையாது. அந்த பயத்தை எப்படி ஒரு சிங்கத்தை போல எதிர்கொள்றது? அதுதான் விதி 7, பயத்தை நீக்குதல். இப்ப விவேகானந்தர் பயத்தை பத்தி சொன்ன அந்த அதிரடி ரகசியத்தை வாங்க பார்ப்போம். விதி 7, பயத்தை நீக்குதல். இது ஒரு வீரனுக்கான விதி. நாம இதுவரைக்கும் பார்த்த உடம்பு, மூச்சு, திசை இது எல்லாம் இருந்தும் ஒருத்தனுக்கு தூக்கம் வரலைன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த இனம் புரியாத பயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டா உடனே பதறுறோம். ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்தா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து எந்திரிக்கிறோம். இந்த தனிமை நம்மளை பயமுறுத்துது. ஏன்னா நாம நம்மளையே ஒரு சாதாரண ஆளா, பலவீனமான ஆளா நினைச்சுக்கிறோம். விவேகானந்தர் சொல்றாரு, பயம்தான் உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்துக்கும் காரணம். நீங்க பயத்தோட தூங்க போனா உங்க கனவுகள் உங்க எதிரிகளா மாறும், உங்க உறக்கம் ஒரு நரகமா மாறும். விவேகானந்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க.
ஒரு முறை அவர் காசிக்கு போயிருந்தப்போ ஒரு கூட்டமான குரங்குகள் அவரை துரத்த ஆரம்பிச்சது. விவேகானந்தர் பயந்து ஓடுனாரு. அவர் ஓட ஓட அந்த குரங்குகளும் விடாம துரத்துச்சு. அப்போ அங்க இருந்த ஒரு முதியவர் சத்தம் போட்டாரு, ஓடாதே, நில், அந்த மிருகங்களை எதிர்கொள்னு சொன்னாரு. விவேகானந்தர் உடனே நின்னாரு. அந்த குரங்குகளை நேருக்கு நேர் பார்த்தாரு. என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குரங்குகள் பயந்து பின்வாங்கி ஓடிடுச்சு. இன்னைக்கு நம்மளோட கவலைகளும் பயமும் அந்த குரங்குகள் மாதிரி தான் நண்பர்களே. நீங்க எதை நினைச்சு பயந்து ஓடி போய் போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறீங்களோ அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு தூக்கம் வரலையே, எனக்கு கெட்ட கனவு வருமேன்னு நீங்க பயந்தா அது உங்களை விடாது. வா, என்ன பண்ணுவ பார்த்துடலாம்னு அந்த பயத்தை நீங்க நேருக்கு நேர் பார்க்கணும். மக்களே, கொஞ்சம் யோசிங்க. நாம ஏன் இவ்வளவு பயப்படுறோம்? ஏதோ ஒரு தோல்வி, யாரோ ஒருத்தரோட ஏமாற்றம், அது நம்மளை இவ்வளவு பலவீனமாக்கிடுச்சா? விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, நீ பலசாலி என்று நினைத்தால் நீ பலசாலி, நீ பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனன். படுக்கையில படுக்கும்போது உங்களை ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு படுங்க. இன்னைக்கு நடந்த போர்க்களத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், நாளைக்கு இன்னும் பெரிய வெற்றிக்காக நான் ஓய்வெடுக்க போறேன்னு ஒரு கர்வத்தோட கண்ணை மூடுங்க. அந்த பெருமிதம் உங்க பயத்தை தின்னுடும். உங்க தூக்கம் ஒரு வீரனோட தூக்கமா இருக்கணும், ஒரு கோழையோட தூக்கமா இருக்கக்கூடாது. சாதாரண தூக்கத்துக்கு இவ்வளவு படணுமான்னு தோணலாம். வாழ்க்கையில ஆழ்ந்த தூக்கம்னா என்னன்னு தெரியுமா? அப்படி ஒரு தூக்கம் தூங்கிருக்கீங்களா? படுத்த உடனே தூங்குறது சொர்க்கத்துக்கு சமம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறப்போ அந்த பயத்தை எதிர்கொள்ள தயாரா? உங்க மனசுல இருக்கிற அந்த குரங்குகளை விரட்டுங்க. நீங்க ஒரு தைரியமான ஆளா மாறணும். உங்க தைரியம் இந்த உலகத்துக்கே தெரியட்டும். ஆனா ஒரு விஷயம், இதுக்கு மனசும் திசையும் மட்டும் போதாது. நம்ம உடம்புக்குள்ள போற உணவு எப்படி நம்ம தூக்கத்தை கெடுக்குது தெரியுமா? என்ன சாப்பிட்டு தூங்குனா ஒரு முனிவனை போல தூங்க முடியும்? அதுதான் விதி 8, உணவு பழக்கம், மிதஹாரா, ஃபுட் ஹேபிட்ஸ். அதை பற்றி வாங்க பார்ப்போம். விதி 8, உணவு பழக்கம். இந்த விதி நாம எல்லாரும் கோட்டை விடுற ஒரு விஷயம். நாம இதுவரைக்கும் எப்படி படுக்கணும், எதை நினைக்கணும்னு பார்த்தோம். ஆனா உங்க உடம்புக்குள்ள நீங்க எதை போடுறீங்கிறது தான் உங்க தூக்கத்தோட தரத்தை தீர்மானிக்குது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள பல பேரோட பழக்கம் என்ன? ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஹெவியான பிரியாணி இல்லைன்னா காரசாரமான ஃபாஸ்ட் ஃபுட், இதை சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே படுக்கையில் விழுறோம். அப்புறம் எப்படி நண்பர்களை தூக்கம் வரும்? வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்தா உங்க உடம்பு தூங்குமா, இல்ல அந்த சாப்பாட்டை செரிக்கிறதுக்காக வேலை செய்யுமா? விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, உன் வயிறு ஒரு குப்பை தொட்டி இல்லை, அது ஒரு யாகசாலை. அந்த யாகசாலையில நீங்க எதை போடுறீங்களோ அதுதான் உங்க எண்ணங்களா மாறும். சுவாமி விவேகானந்தர் யோக முறைகளை பத்தி பேசும்போது மித ஆகாரம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். அப்படின்னா என்ன? உங்க வயிற்றுல பாதி அளவு உணவு இருக்கணும், 1/4 பங்கு தண்ணி இருக்கணும், மீதி 1/4 பங்கு காலி இடமா இருக்கணும். அப்போதான் அந்த பிராணசக்தி அங்க சுலபமா சுழலும். நம்மள பல பேருக்கு பசி எடுக்கிறதுக்கும் ருசி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. ராத்திரி நேரத்துல நீங்க அதிகமா சாப்பிடும்போது உங்க இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா செரிமானத்துக்கு அதிக ரத்தம் தேவைப்படும். இதனால தான் உங்களுக்கு படபடப்பு வருது, தூக்கத்துல அடிக்கடி விழிப்பு வருது. விவேகானந்தர் சொல்ற அந்த ராஜச உணவுகள், அதாவது அதிக காரம், அதிக மசாலா, உங்க தூக்கத்தை கெடுத்து உங்களை ஒரு அலைபாயிர மனநிலைக்கு கூட்டிட்டு போகும். மக்களே, கொஞ்சம் யோசிங்க. நாம ஏன் ராத்திரி நேரத்துல இவ்வளவு அதிகமா சாப்பிட்றோம்? பகல் முழுக்க வேலை பளுவுல சரியா சாப்பிட முடியலங்கிற அந்த ஒரு ஏமாற்றத்தை ராத்திரி சாப்பாட்டுல தீர்த்துக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த 1 மணி நேர ருசி உங்க 8 மணி நேர தூக்கத்தை திருடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தூங்குறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க சாப்பாட்டை முடிச்சிடணும். அந்த சாப்பாடும் ரொம்ப எளிமையானதா இருக்கணும். விவேகானந்தர் சொல்றாரு, சாத்வீக உணவு தான் ஒரு மனிதனை தேவனாக்கும். எளிமையான உணவு, அமைதியான தூக்கம், இது ரெண்டும் இருந்தா நீங்க உலகத்தையே ஜெயிக்கிற எனர்ஜியை பெறுவீங்க. இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற அந்த மந்தத்தன்மைக்கு காரணமே இந்த தப்பான உணவு பழக்கம் தான். இது வெறும் உடல் நலம் மட்டும் இல்லை மக்களே, இது ஒரு பெரிய ஆன்மீக அறிவியல். நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க மனசா மாறுது. நீங்க அசுத்தமான கனமான உணவை சாப்பிட்டுட்டு தூங்குனா உங்க கனவுகளும் அசுத்தமா தான் இருக்கும், உங்க சிந்தனைகளும் எதிர்மறையா தான் இருக்கும். ஒரு ஒழுக்கமான உணவு முறை தான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை தரும். இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு சின்ன மாற்றம் செய்யுங்க. வயிறு முட்டை சாப்பிடாதீங்க.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு தோன்றப்பவே கை கழுவிடுங்க. அந்த ஒரு சின்ன செல்ஃப் கண்ட்ரோல் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்தும். உங்களால உங்க நாவை அடக்க முடியலன்னா உங்களால எதைத்தான் அடக்க முடியும்? சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சவால். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கி பாருங்க. உங்க தூக்கம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. நீங்க உங்க உணவு முறையை மாத்த தயார்னா உங்க உடலும் சீக்கிரமா அதோட வேலையா முடிச்சிட்டு சீக்கிரம் தூங்க ரெடி ஆகிடும். உங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் சொல்றேன். உங்க உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அதுகளுக்குள்ளேயே பேசிக்கும். ஒரு ஃபேக்டரியில ஒரு முதலாளி சொல்ற ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு சிப்பாயும் வேலை செய்யும். எப்படி அவங்களுக்கும் ஷிஃப்ட் கணக்கில் வேலை இருக்குமோ அதே போலதான் உங்க உடலும் உறுப்பும். மூளை சொல்ற வேலையை முடிச்சாதான் தூங்க சொல்லும். நீங்க நேரம் தவறி சாப்பிட்றதும் சாப்பிட்ட உடனே தூங்க போறதும் ஒரு ஃபேக்டரியில ஒரு சிப்பாய்க்கு ஓவர்லோட் வேலை தரத்துக்கு சமம். முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்து ஒரு நாள் டக்குன்னு வேலை நிறுத்தம் செய்யும். அதனாலதான் உடல்நல பிரச்சனைகள் வருது. உங்க ஆரோக்கியம்தான் உங்க சொத்து. ஆனா தூக்கம்ங்கிறது வெறும் படுக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு மாபெரும் தவம்னு விவேகானந்தர் சொல்றாரு. அந்த தூக்கத்தை எப்படி ஒரு ஆன்மீக அனுபவமா மாத்துறது? அதுதான் விதி 9, தூக்கத்தை தவமாக மாற்றுதல். ஸ்லீப்பிங் ஆஸ் மெடிடேஷன். அது என்னன்னு வாங்க பார்ப்போம். விதி 9, ஸ்லீப்பிங் ஆஸ் மெடிடேஷன். இது ரொம்ப ரொம்ப மேன்மையானது. நாம இதுவரைக்கும் என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்னு பார்த்தோம். ஆனா அந்த தூக்கம்ங்கிற 6 மணி நேரத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? நம்மள பல பேருக்கு தூக்கம்ங்கிறது வேலை முடிஞ்சது, டயர்டா இருக்கு, அப்படியே போய் விழுந்தா விடிஞ்சிடும், இதுதான். ஆனா சுவாமி விவேகானந்தர் இதை எப்படி பார்த்தாரு தெரியுமா? அவர் சொன்னாரு, தூக்கம் என்பது ஒரு குட்டி மரணம், ஆனா அது ஒரு மகா தவம்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, நீங்க தூங்கும் போது உங்க பேரு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊரு தெரியுமா? உங்க கஷ்டம், உங்க பேங்க் பேலன்ஸ், உங்களை ஏமாத்துனவங்க யாருமே உங்க நினைப்புல இல்லையே. அப்போ நீங்க எங்க போறீங்க? அந்த 6 மணி நேரம் உங்க ஆத்மா பிரபஞ்சத்தோட மகா சக்தியோடு போய் இணையுது. அந்த இணைப்பை நீங்க ஒரு தவம் மாதிரி செஞ்சா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். விவேகானந்தர் ஒரு முறை விளக்கினாரு, தியானத்துல நீங்க விழிப்புணர்வோடு அமைதியா இருக்கீங்க, தூக்கத்துல நீங்க விழிப்புணர்வு இல்லாம அமைதியா இருக்கீங்க. இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த தூக்கத்துக்குள்ள போகும்போது ஒரு சின்ன விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன் விவேகானந்தர் இவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாரு? ஏன்னா அவர் 3 மணி நேரம் தூங்கினா கூட அது 30 மணி நேர தியானத்துக்கு சமம். ஏன்னா அவர் தூக்கத்தை தவமா மாத்தினாரு. படுக்கையில படுக்கும்போது இந்த உடல் நான் இல்ல, இந்த துன்பங்கள் நான் இல்ல, நான் அந்த பரம்பொருளோட ஒரு துளின்னு ஒரு தியான நிலையில கண்ணை மூடுங்க. அப்போ அந்த தூக்கம் உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க புத்தியையும் செதுக்கும். காலையில நீங்க எழுந்திருக்கும் போது ஒரு ஞானியை போல தெளிவோட எழுந்திருப்பீங்க. மக்களே, இன்னைக்கு நாம ஏன் இவ்வளவு ஏமாற்றங்களை சுமந்துட்டு தெரிகிறோம்? ஏன்னா நாம வெளி உலகத்தை மட்டுமே நம்புறோம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்த கடல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சின்ன கடல் தான் உங்க தூக்கம். விவேகானந்தர் சொல்றாரு, எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கு. அந்த ஆற்றலை நீங்க எடுக்க வேண்டிய இடம் அந்த தூக்கம் தான். நீங்க படுக்கும்போது ஒரு தவசியை போல படுங்க. இன்னைக்கு நடந்த லாபம் நஷ்டம் எல்லாமே இந்த உலகத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என் வீட்டுக்கு திரும்பி போறேன்னு நினைங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? தூக்கத்துல அதுக்கு மருந்து இருக்கு. நீங்க அந்த மகா சக்தியோட இணையும் போது இந்த சின்ன சின்ன அவமானங்கள் எல்லாம் தூசி மாதிரி பறந்துடும். தூக்கத்தை ஒரு சடங்கா செய்யாதீங்க, அதை ஒரு புனிதமான பயணமா மாத்துங்க. இதுக்கு ஒரு சின்ன வழிமுறை இருக்கு. படுக்கையில படுத்த உடனே உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல்லுங்க. என் கால்கள் இன்னைக்கு எனக்காக இவ்வளவு தூரம் ஓடி இருக்கு, ஓய்விடு. என் கண்கள் உலகத்தை பார்த்திருக்கு, இப்போ ஓய்விடு. இப்படி ஒவ்வொன்னா சொல்லி கடைசியா உங்க மனசையும் அமைதிப்படுத்துங்க. அப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல விவேகானந்தர் மாதிரியான மகான்களையோ நினைச்சு அவங்க மடியில நீங்க தலை வச்சு படுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் ஒரு தவசியோட நிலை. அந்த நிலையில வர்ற தூக்கம் இருக்கு பாருங்க, அது உங்களை ஒரு புது மனிதனா மாத்தும். உங்க முகத்துல ஒரு தேஜஸ் பிறக்கும். உங்களை பார்க்கிறவங்களுக்கே ஒரு அமைதி கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதில்ல, ஒரு தவத்துல உட்கார போறீங்க. உங்க பெட்ரூம் தான் உங்க கோயில், உங்க படுக்கை தான் உங்க ஆசனம். உங்க ஆன்மீக பயணம் இன்னைக்கே ஆரம்பிக்கட்டும்.
ஆனா ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது இடம் சுத்தமா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க தூங்குற இடமும். அந்த இடத்தை சுத்தமா வைக்கிறது எப்படி உங்க புத்திய தெளிவாக்கும்? அதுதான் விதி 10, சுத்தம் மற்றும் சுகாதாரம். வாங்க பார்க்கலாம். விதி 10, சுத்தமும் சுகாதாரமும். இது சாதாரண விஷயமா தெரியும், ஆனா நாம தூங்குற அந்த இடம் எப்படி இருக்கு? சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, சுத்தம் என்பது கடவுளுக்கு அருகிலானது. யோசிச்சு பாருங்க, ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல நின்னுக்கிட்டு உங்களால நிம்மதியா ஒரு நிமிஷம் கண்ண மூட முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் ஏன் உங்க பெட்ரூமை ஒரு குப்பை கிடங்கு மாதிரி வச்சிருக்கீங்க? நம்மள பல பேர் பெட்ல தான் துணிகளை போட்டு வச்சிருப்போம். லேப்டாப் இருக்கும், சாப்பிட்ட தட்டு இருக்கும். இந்த ஒரு குழப்பமான சூழல்ல படுத்தா உங்க மூளை எப்படி அமைதியாகும்? உங்க கண்ணு எதை பார்க்குதோ அதுதான் உங்க எண்ணங்களா மாறும். உங்க இடம் சுத்தமா இல்லைன்னா உங்க கனவுகளும் சுத்தமா இருக்காது. விவேகானந்தர் ஒரு துறவி. அவர் காசி, இமயமலைன்னு எங்க தங்கினாலும் அந்த இடத்தை முதல்ல சுத்தப்படுத்துவாரு. ஏன்னா சுத்தமான இடத்துல தான் சத்துவ குணம் இருக்கும். இன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. உங்க பெட்டு விரிப்பை உதறிட்டு சுத்தமா விரிச்சு போடுங்க. அந்த தலையணை உரை சுத்தமா இருக்கான்னு பாருங்க. முடிஞ்சா ஒரு சின்ன அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு மிதமான நறுமணத்தை பயன்படுத்துங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க நரம்பு மண்டலத்தை இப்போ நீ ஓய்வெடுக்கலாம்னு சிக்னல் கொடுக்கும். நம்ம முன்னோர்கள் ஏன் சாம்பிராணி போட்டாங்க, ஏன் வாசல்ல கோலம் போட்டாங்க? இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கத்தான். உங்க பெட்ரூம் ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒரு தியான அறை மாதிரி இருக்கணும். ஆனா மக்களே, வெறும் வெளிப்பக்க சுத்தம் மட்டும் போதாது. விவேகானந்தர் சொல்ற அந்த உன்னதமான சுத்தம் எது தெரியுமா? அது உங்க எண்ணங்களோட சுத்தம். படுக்கையில படுக்கும்போது அசுத்தமான எண்ணங்களை சுமந்துட்டு போகாதீங்க. அவ என்னை ஏமாத்திட்டான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இதெல்லாம் ஒரு விதமான மன அழுக்கு. இந்த அழுக்கோட நீங்க தூங்குனா அது உங்க ஆன்மாவை தீக்கும். உங்க மனசு ஒரு கண்ணாடி மாதிரி சுத்தமா இருக்கணும். படுக்கும்போது இன்னைக்கு நடந்த எல்லா கசப்புகளையும் நான் இதோட விட்டுடுறேன், நான் சுத்தமானவன்னு நினைங்க. ஒரு குழந்தையோட மனசோட படுக்கையில விழுங்க. அந்த குழந்தைத்தனமான தூக்கம்தான் உலகத்திலேயே பெரிய சொத்து. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அசுத்தம் எது தெரியுமா? இந்த ஸ்மார்ட் போன். தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தேவையில்லாத செய்திகள், வீடியோக்கள், இதெல்லாம் உங்க மூளைக்குள்ள போற குப்பைகள். விவேகானந்தர் காலத்துல போன் இல்லை, ஆனா அவர் சொன்ன ஏகாந்தம் இன்னைக்கு நமக்கு தேவை. தூங்குறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் தூக்கி போட்டுடுங்க. அந்த 30 நிமிஷம் அந்த சுத்தமான அமைதியை அனுபவிங்க. அந்த அமைதி தான் உங்க புத்தியை தீட்டும். உங்க வாழ்க்கையில எதை அடையணுங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இந்த சுத்தமான நேரத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சவால். உங்க பெட்ரூமை இன்னைக்கு சுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத பொருள்களை அப்புறப்படுத்துங்க. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஆனா ராத்திரி தூக்கத்தை விட பகல் நேரத்துல நாம பண்ற ஒரு சின்ன தப்பு நம்ம ஆரோக்கியத்தையே கெடுக்குதுன்னு விவேகானந்தர் எச்சரிக்கிறாரு. அது என்ன? அதுதான் விதி 11, பகல் தூக்கத்தை தவிர்த்தல். பகல்ல தூங்குறதுனால ஏன் உடம்புல தாமச குணம் அதிகமாகுது? வாங்க பார்க்கலாம். விதி 11, பகல் தூக்கத்தை தவிர்த்தல். இது நம்மள பல பேருக்கு பிடிக்காத ஒரு கசப்பான உண்மையா இருக்கலாம். இதுவரைக்கும் நாம எப்படி தூங்கணும்னு பார்த்தோம், ஆனா எப்போ தூங்க கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, சோம்பல் தான் ஒரு மனிதனை மெல்ல மெல்ல கொல்லும் நஞ்சு என்றார். இன்னைக்கு நம்மள பல பேரோட பழக்கம் என்ன? மதியம் ஒரு கட்டு சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் தூங்குறது. என்னங்க, ஒரு குட்டி தூக்கம் போட்டா தப்பான்னு கேட்பீங்க. ஆனா அந்த 2 மணி நேர தூக்கம் உங்க உடம்புக்குள்ள என்ன செய்யுதுன்னு தெரியுமா? அது உங்க உற்சாகத்தையே தின்னுடுது. வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் யாரும் மதிய நேரத்துல கொரட்டை விட்டு தூங்குறவங்களா இருக்க மாட்டாங்க. விவேகானந்தர் மனித குணங்களை 3 வகையா பிரிச்சாரு. 1 சத்துவ குணம், அதாவது அமைதி, தெளிவு. 2 ராஜச குணம், அதாவது சுறுசுறுப்பு, வேகம். 3வது இந்த தாமச குணம், அதாவது மந்தம், சோம்பல். நீங்க பகல் நேரத்துல தூங்கும்போது உங்க உடம்புல இந்த தாமச குணம் அதிகமாகுது. இதனாலதான் மதியம் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி தலை பாரமா இருக்கும். யாராவது வந்து பேசினா கூட எரிச்சலா வரும்.
உங்க மூளை ஒரு விதமான இருட்டுக்குள்ள போன மாதிரி ஆகிடும். விவேகானந்தர் சொல்றாரு, உன் உடம்பும் மனசும் மந்தமா இருந்தா உன்னால எப்படி பிரபஞ்ச சக்தியை பெற முடியும்? பகல் தூக்கம் உங்க ஜீரண மண்டலத்தை கெடுத்துடும், உங்க இரத்த ஓட்டத்தை மெதுவாக்கிடும். இதனால தான் உங்க முகத்துல இருக்கிற அந்த தேஜஸ் காணாம போகுது. மக்களே, கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. நீங்க மதியம் 2 மணி நேரம் தூங்குனா நைட்டு உங்களுக்கு எப்படி 10 மணிக்கு தூக்கம் வரும்? வராது இல்லையா? அப்புறம் நைட்டு 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு போனை நோண்டுவீங்க. அப்புறம் காலையில 10 மணிக்கு எழுந்திருப்பீங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி மாறி உங்க ஆரோக்கியத்தையே காலி பண்ணிடும். விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, இயற்கை விதிகளுக்கு விரோதமா நடக்கிறவன் எவனும் ஜெயிக்க முடியாது. சூரியன் உச்சத்துல இருக்கிறப்போ நம்ம உடம்பு வேலை செய்யணும். சந்திரன் வந்த பிறகுதான் தூங்கணும். பகல்ல நீங்க தூங்குற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வெற்றியோட நேரத்தை நீங்க குறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனையோ வாய்ப்புகள் நீங்க தூங்கும் போது உங்களை கடந்து போயிருக்கும். அந்த வாய்ப்புகளை பிடிக்கணும்னா நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும். நான் என்ன பண்றது, எனக்கு மதியம் ஆனா தூக்கம் வருதேன்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. மதியம் ரொம்ப கனமான உணவை சாப்பிடாதீங்க, மிதமா சாப்பிடுங்க. தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, இல்லனா ஒரு 5 நிமிடம் நடங்க. விவேகானந்தர் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டியா இருந்தாரு. அவர் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கல. தூங்குறதுக்கு நமக்கு மரணத்துக்கு பிறகு ஏகப்பட்ட நேரம் இருக்கு, இப்போ வேலை செய்யற நேரம்னு சொல்லுவாரு. நீங்க பகல் தூக்கத்தை தவிர்த்தால் நைட்டு உங்களுக்கு கல் மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். அந்த தூக்கம்தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை தரும். உங்க சோம்பலை நீங்க ஜெயிக்கலனா உங்களால எதையுமே ஜெயிக்க முடியாது. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னையிலிருந்து மதிய தூக்கத்துக்கு ஒரு நோ சொல்லுங்க. உங்க சுறுசுறுப்பை நீங்களே மீட்டிடுங்க. உங்க எனர்ஜி லெவல் உயரட்டும். இது எல்லாத்தையும் விட மேலானது ஒண்ணு இருக்கு. அதுதான் எப்போ எந்திரிக்கணுங்கிறது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுல இருக்கிற அந்த மகா ரகசியம் என்ன? விவேகானந்தர் ஏன் அதை இவ்வளவு வலியுறுத்தினாரு? அதுதான் விதி 12, விடியலில் எழுதல், வேக்கிங் அப் அட் பிரம்ம முகூர்த்தா. இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் ரகசியம் இதுதான். அதை பற்றி வாங்க பார்க்கலாம். விதி 12, வேக் அப் அட் மார்னிங். இப்போ நாம இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் 11 ரகசியங்களை பார்த்தோம். ஆனா இந்த 12வது ரகசியம் தான் மற்ற எல்லாத்தையும் விட வலிமையானது. இதுதான் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு மகாத்மாவா மாத்துற சக்தி. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னாரு, உன் விடியல் எப்படி இருக்கோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள்ல இருந்து சாதனையாளர்கள் வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான பழக்கம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. நீங்க 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஏன் என் வாழ்க்கை இன்னும் மாறலன்னு கேட்டா பதில் கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் ஆசீர்வாதங்களை அள்ளி தெளிக்கிற அந்த நேரத்துல நீங்க போர்வைக்குள்ள கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மகா சக்தி வாய்ந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். விவேகானந்தர் ஏன் அதிகாலையில எந்திரிக்க சொன்னாரு? அந்த அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்துல வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட அந்த காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப தூய்மையா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க எந்திரிக்கிறதுனால உங்க மூளை ஒரு விதமான சூப்பர் பவர் நிலைக்கு போகும். நீங்க 10 மணி நேரம் முழிச்சிருந்து யோசிச்சு எடுக்காத ஒரு முடிவை இந்த நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல உங்களால எடுக்க முடியும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு வீரனுக்கு தூக்கம் என்பது ஒரு தடையா இருக்க கூடாது. நீங்க அதிகாலையில எந்திரிக்கிறப்போ உங்க புத்தி ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை படிச்சாலோ இல்ல தியானம் பண்ணாலோ அது நேரா உங்க ஆழ் மனசுல போய் பதியும். இது வெறும் பக்தி கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் ஆஃப் சக்சஸ். மக்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஏன் அலாரத்தை 5 தடவை ஸ்னூஸ் பண்றோம்? ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவான கோல் இல்ல. விவேகானந்தர் கேட்டாரு, உனக்குள்ள ஒரு லட்சியம் நெருப்பா எரிஞ்சா உனக்கு எப்படி தூக்கம் வரும்னு. நீங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஏற்கனவே உலகத்துல பாதி பேர் உங்களை முந்திட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அதிகாலை நேரத்துல இருக்கிற அமைதி இருக்கு பாருங்க, அது ஒரு தவம். அந்த தனிமையில தான் நீங்க உங்களை செதுக்க முடியும். யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க,
யாரோ உங்களை விட்டு போயிட்டாங்க. இந்த வலிகளுக்கெல்லாம் ஒரே மருந்து அதிகாலை தியானம்தான். விவேகானந்தர் சொல்ற அந்த உயர்ந்த மனிதனா ஆகணும்னா நீங்க சூரியனை எழுப்பணுமே தவிர சூரியன் உங்களை எழுப்பக்கூடாது. அந்த 1 மணி நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையையே மாத்தி எழுதலாம். மக்களே, எனக்கு அதிகாலையில எந்திரிக்க வராதேன்னு சொல்லாதீங்க. விவேகானந்தர் ஒரு முறை சொல்லாரு, எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கு, உன்னால் எதையும் செய்ய முடியும். 1 வாரம் கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த விடியற்காலை காற்றை நீங்க சுவாசிச்சு பாருங்க, அந்த பிரபஞ்சத்தோட அமைதியை உணர்ந்து பாருங்க, அப்புறம் நீங்க தூங்கவே மாட்டீங்க. உங்க கண்கள்ல ஒரு ஒளி பிறக்கும், உங்க வார்த்தைகள்ல ஒரு வேகம் இருக்கும், நீங்க பேசுறது மற்றவங்களை ஈர்க்கும். இந்த 12 விதிகளையும் கடைபிடிச்சு 1 வாரத்துல நீங்க ஒரு புது மனிதனா மாற போறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. விவேகானந்தர் உங்களை ஒரு சிங்கமா பார்க்க ஆசைப்பட்டாரு. அந்த சிங்கம் இப்போ இந்த வீடியோ பார்த்த நீங்க விழிச்சுக்கணும். சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 12 ரகசியங்கள் இது வெறும் தூக்கத்தை பத்தினதில்ல. இது உங்க வாழ்க்கையவே செதுக்குற ஒரு சிற்பியோட கலை. ஒரு வாட்டி சுருக்கமா சொல்றேன், மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1. இடது பக்கம் சரிந்து படுத்தல், ஜீரணத்தை வேகப்படுத்தி உடம்ப தூய்மையாக்க. 2. கிழக்கு திசையில் தலை வைத்தல், ஞானத்தையும் அபாரமான நினைவாற்றலையும் பெற. 3. தெற்கு திசையில் தலை வைத்தல், இதயத்தை ரிலாக்ஸ் பண்ணி உங்க ஆயுள கூட்ட. 4. வடக்கு திசையை தவிர்த்தல், மூளைக்கு அழுத்தம் தராம ஆபத்தை தவிர்க்க. 5. மனதை ஒருங்கிணைத்தல், தூங்கறதுக்கு முன்னாடி அந்த 5 நிமிஷம் நீங்க ஒரு வெற்றியாளன்னு விதைக்க. 6. பிராணசக்தி, மூச்சை சீராக்கி உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த. 7. பயத்தை நீக்குதல், எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டாம ஒரு சிங்கத்தை போல தூங்க. 8. உணவு பழக்கம், வயிறை குப்பையாக்காம ஒரு தவசாலிய போல மிதமா சாப்பிட. 9. தூக்கத்தை தவமாக்குதல், தூக்கத்தை வெறும் ஓய்வா பார்க்காம பிரபஞ்சத்தோட இணையிற ஒரு பயணமா பார்க்க. 10. சுத்தமும் சுகாதாரமும், உங்க இடத்தையும் எண்ணங்களையும் ஒரு கோயில் மாதிரி சுத்தமா வச்சுக்க. 11. பகல் தூக்கத்தை தவிர்த்தல், சோம்பல விரட்டி உங்க சுறுசுறுப்பை மீட்டெடுக்க. 12. விடியலில் எழுதல், எல்லாத்துக்கும் மேலா சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு உலகத்தை ஜெயிக்க. இந்த 12 விஷயங்களும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் உங்க தூக்கம் முழுமையடையாது. விவேகானந்தர் சொல்ற அந்த பரிபூரண மனிதன் ஆகணும்னா இந்த 12 படிகளையும் நீங்க ஏறித்தான் ஆகணும். சில கஷ்டங்கள் தான் வாழ்க்கைய மாத்தும். மக்களே, ஒரு சின்ன கதை. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாமே தோத்து போச்சு. காதல் தோல்வி, வேலையில அவமானம், கடன் தொல்லை. ராத்திரி படுத்தா அவனுக்கு அழுகதான் வரும். தூக்க மாத்திரை இல்லாம அவனால கண்ணை மூட முடியாது. ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தான். அப்போ ஒரு வயதான பெரியவர் அவன் கிட்ட வந்து சொன்னாரு, தம்பி, நீ சாகறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாரம் உன்னோட தூக்கத்தை மட்டும் நான் சொல்ற மாதிரி மாத்திக்கிறியான்னு கேட்டாரு. அந்த இளைஞனும் சரி, சாகதான போறோம், செஞ்சு பார்ப்போம்னு ஒத்துக்கிட்டான். அந்த பெரியவர் சொல்லி கொடுத்தது இந்த 12 ரகசியங்களை தான். அந்த இளைஞன் இடது பக்கம் படுத்தான், கிழக்கு பக்கம் தலை வச்சான். தூங்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிங்கம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரியவர் வந்து பார்த்தப்போ அந்த இளைஞன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கல. மாறாக அவன் கண்ல ஒரு புது வெளிச்சம் இருந்தது. அவன் சொன்னான், ஐயா, இவ்வளோ நாள் நான் தூங்கல, செத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் நான் உண்மையாவே விழிச்சுக்கிட்டேன்னு சொன்னான். மக்களே, அந்த இளைஞன் வேற யாரும் இல்லை, நீங்க தான், நான் தான். நம்மள பல பேர் இன்னைக்கு ஏமாற்றங்களையும் வலியையும் சுமந்துக்கிட்டு ஒரு நடமாடுற பிணமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விவேகானந்தர் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னை நீயே பலவீனன்னு நினைக்காத. இந்த 12 ரகசியங்கள் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்த போகுது. மக்களே, கொஞ்சம் மனசார யோசிங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க கனவுக்காக ஒரு மாற்றத்தை நீங்க செஞ்சுதான் பாருங்களேன்.
யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்கங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஏன் வீணாக்குறீங்க? யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலைங்கிறதுக்காக உங்க ஆரோக்கியத்தை ஏன் கெடுத்துக்கிறீங்க? விவேகானந்தர் சொல்றாரு, நீ ஒரு ஒளி. அந்த ஒளியை இந்த உலகம் பார்க்கணும்னா முதல்ல நீங்க நிம்மதியா தூங்கணும், புத்துணர்ச்சியோட எந்திரிக்கணும். இன்னைக்கு நைட்டு நீங்க படுக்கையில படுக்கும்போது உங்க எல்லா கவலைகளையும் இந்த ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டிட்டு போங்க. நான் இருக்கேன் உங்களுக்காக. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய வலிமையான வாழ்க்கையை உருவாக்குவோம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 12 ரகசியங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்ல எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றத்தை ஒரு வாரம் கழிச்சு வந்து இதே வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லையே காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய 12 காலை பழக்கங்கள் பற்றி வீடியோ இருக்கும். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆழமான உத்வேகம் தரும் வீடியோக்களுக்கு நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை செதுக்கிற வேலையில நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். லைக் பண்ணவங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க. மக்களே, விழிமின் எழிமின் குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது செல்மின். அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.